ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடிபி டெக் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி தினமும் ஒவ்வொரு ப்ராப்ளம் ப்ராஜெக்ட் யூலரில் இருக்க ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு அந்த விதமாக நம்ம வந்து தேர்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு ப்ராஜெக்ட் யூலர்லேருந்து சால்வ் பண்ண போகிறோம். வாங்க சால்வ் பண்ணுவோம். கைஸ், இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் தான். என்னதுன்னா, ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அதோட ப்ரைம் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சி அதில் பிக்கெஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ப்ராப்ளத்தோட இன்புட் நான் கொடுத்துருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் எத்தனை டெஸ்ட் கேஸ்னு கொடுத்துருவாங்க, அத்தனை இன்புட் என்ன கொடுத்துருவாங்க, அதுக்கான சாம்பிள் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, முதல்ல நம்ம இதுக்கு 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஃபேக்டர்னா என்ன? இப்போ 6க்கு வந்து 2 3 இது ஃபேக்டரா? அது மாதிரி வந்து 8க்கு பார்த்தீங்கன்னா 2 4 இது ரெண்டும் ஃபேக்டரா? இதுவே 9க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9க்கு 3 மட்டும்தான் ஃபேக்டர். இந்த மாதிரி வந்து ஃபேக்டர்னா அந்த நம்பரால் ஃபுல்லாக டிவைட் ஆகும், அது வந்து ஃபேக்டர். இப்போ ப்ரைம் ஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 எடுத்துப்போம். இந்த 2 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், இல்லை 2ஆல் டிவைட் ஆகும். அந்த மாதிரி இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், இல்லை 3ஆல் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. இந்த மாதிரி 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1ஆல் டிவைட் ஆகும், இல்லை 7ஆல் டிவைட் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த 3 நம்பர் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அப்போ இந்த மாதிரி இருக்க ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ல எது பெரிய ஃபேக்டரோ அந்த நம்பருக்கு அதுதான் நம்ம வந்து அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10க்கு என்னென்ன ஃபேக்டர் வரும்? 1 வரும், 2 வரும், 5 வரும், 10 வரும். இப்போ இதுல வந்து 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 வந்து என்ன கிடையாது, 10 வந்து ஒரு பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா வந்து அதுக்கு 2 5ன்னு 2 ஃபேக்டர் இருக்கு. அப்போ நம்ம 10 அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண முடியாது. அடுத்த பிக்கெஸ்ட் ஃபேக்டர் என்னது? 5 வந்து பிரைமான்னு பார்க்கணும். ஆமா, 5 வந்து 1ஆல டிவைட் ஆகும், இல்ல 5ஆல டிவைட் ஆகும். அப்போ 5 வந்து பிரைம் ஃபேக்டர். அப்போ இதோட அவுட்புட் என்னது? 5. இதே எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இங்க வந்து அவங்க இன்புட் 10 இருந்தா அவுட்புட் 5. இந்த மாதிரி 17க்கு பாத்தீங்கன்னா 17ஏ ஒரு பிரைம் நம்பர் தான். 17 மட்டும் பிரைம் நம்பர்ன்றதுனால 1ஆலயோ இல்ல 17ஆலயோ மட்டும் தான் டிவைட் ஆகுன்றதுனால இதோட அவுட்புட் வந்து 17. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10க்கு வந்து நம்ம 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா அந்த நம்பரால 10 டிவைட் ஆகுதா? இப்போ 10 ஃபர்ஸ்ட் 10 எடுத்துக்கிட்டோம்னா 10 மாடுலோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 10 மாடுலோ 10 ஈக்குவல் டு 0 வருதா? அதாவது 10ஆல 10 டிவைட் ஆகுதா? டிவைட் ஆகுது. இப்போ 10 வந்து பிரைம் நம்பரான்னு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டே வந்தீங்கன்னா 10 பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்தது 9க்கு செக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணிட்டு வந்தா இது ஆர்டர் ஆஃப் n வரும். அப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணா இதை இன்னும் என்ன பண்ணலாம்னா n/2 n-க்கு பதிலாக n/2 இருந்து ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல 10க்கு 10ஆல டிவைட் ஆகும். அந்த 10 பிரைம் நம்பரான்னு செக் பண்ணிடலாம். பிரைம் நம்பர் இல்லைன்னா நம்ம 9 8 செக் பண்ண தேவையில்ல. டைரக்டா வந்து 5க்கு செக் பண்ணா போதும். ஏன்னா வந்து அதோட பாதி தான் அடுத்தது டிவைட் ஆகிற நம்பர். இப்போ 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 4 3 2 1 இந்த நம்பர்லாம் மட்டும் 2 இது வரைக்கும் பிரைம் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ 5 டிவைட் ஆகுது. 5 பிரைம் நம்பரான்னு பார்த்தா ஆமா பிரைம் நம்பர். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 5 தான் அவுட்புட்னு பிரிண்ட் பண்ணிடலாம். இதுவும் வந்து டைம் அதிகமா இருக்கும். இப்போ இதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு இப்போ இன்புட் வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து இந்த 2ஆல கண்டினியூஸா டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் 2ஆல டிவைட் ஆகுதோ அது டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். முதல்ல 10 வந்து 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து அவுட்புட் 5 வரும். n=5 ஆயிடும். இதுக்கு மேல வந்து 2ஆல டிவைட் ஆகாது. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா, இப்போ n= நம்மளுக்கு என்ன இருக்கு? 5 இருக்கு. இதுக்கு அடுத்து 3ல இருந்து இந்த 5ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ இருக்குல்ல, நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 5ஓட ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, அது +1 அந்த நம்பர் வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா ++2 கூட்டிட்டு போனா போதும். நம்மளுக்கு 2 இன்க்ரிமெண்ட் பண்ணா போதும். ஏன் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணா போதும்னா, நம்ம ஆல்ரெடி 2ஆல டிவைட் பண்ணி இந்த 5 வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகிற எந்த நம்பராலுமே டிவைட் ஆக போறது இல்லை. அப்ப அதனால நம்ம வந்து ஆட் நம்பர் மட்டும் செக் பண்ணிட்டு போனா போதும். அது இல்லாம நம்ம பிரைம் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப அதனால வந்து ஆட் நம்பர் மட்டும் செக் பண்ணிட்டு போதுமானதா இருக்கும். இப்போ நம்ம வந்து 3ல இருந்து ஒவ்வொரு நம்பரா இப்போ டிவைட் பண்ணிட்டே போகணும். இப்போ 3ஆல வந்து இந்த 5 டிவைட் பண்ணா டிவைட் ஆகல. அடுத்தது 5ஆல டைரக்டா டிவைட் பண்ணி பார்ப்போம். 5ஆல டிவைட் ஆகுது. டிவைட் ஆனா நம்மளுக்கு என்ன வரும்? n இப்போ வந்து இந்த மேக்ஸ் பிரைம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு நம்ம மேக்ஸ் பிரைம்னு வச்சுக்கிட்டு இப்போ எந்த நம்பரால டிவைட் பண்ணோம்? 5ஆல டிவைட் பண்ணோம். அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ 5ஆல இந்த நம்பர் டிவைட் ஆகுது. இன்னொன்னு இந்த n-ஓட வேல்யூ என்ன ஆயிட்டு இருக்கும்னா n=5 டிவைடட் பை 5ன்றதுனால இப்போ n என்ன ஆயிட்டு இருக்குன்னா 1ன்னு ஆயிட்டு இருக்கும். கடைசியா நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ண சொல்ல இஃப் n வந்து கிரேட்டர் தேன் 2 இருந்தா n அவுட்புட் பண்ணா போதும்.
அப்படி இல்லைன்னா இந்த மேக்ஸ் பிரைம்ன்ற நம்பரை அவுட்புட் பண்ணோம். இது வந்து இதுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். இது இல்லாம வேற அல்கோரிதம்ஸும் இருக்கு. அது இதை விட இன்னும் காம்ப்ளெக்ஸா போகுன்றதுனால இப்ப இந்த இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வந்து இங்க இருக்க ப்ராப்ளத்துக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம் இல்லாம சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுவோம். டெஃப் கிரேட் ஃபேக்டர், பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கோம் பேரு, பிரைம் ஃபேக்டர். இப்போ இது வழியா என்னன்ற நம்பர் பாஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், இந்த நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எது மேக்ஸிமம் பிரைம் நம்பர் அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. அதுக்கு வந்து மேக்ஸ் பிரைம் நம்பர் ஈக்குவல் டு -1 வச்சுப்போம் இனிஷியலைஸ் பண்ணி. அதுக்கப்புறமா நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம் ஒரு வாட்டியும். இப்போ வந்து while இப்போ இந்த நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகிற வரைக்கும் n மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு வாட்டியும் n ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 பண்ண போறோம். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட மேக்ஸ் பிரைம் வேல்யூனா ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். மேக்ஸ் பிரைம் நம் ஈக்குவல் டு 2ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி இதை கண்டினியூஸா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ 2ஆல இதுக்கப்புறம் டிவைட் ஆகாது. இதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஃபார் i இன் ரேஞ்ச். எதுல இருந்துன்னா நம்ம 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் வரைக்கும் மேத் டாட் ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணா இப்போ வந்து நம்ம அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைக்கும். மேத் டாட் ஸ்கொயர் ரூட் n வரைக்கும். இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இந்த மேத் லைப்ரரி முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கேஜில் தான் வந்து நம்மளுக்கு இந்த மெத்தட் இருக்கு. இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இப்போ வந்து நம்ம இதோட அவுட்புட் வந்து இன்டீஜரா இருக்காது. அப்போ இது இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த இன்ட்ன்ற ஒரு இது இருக்கு பார்த்தியா, டைப் காஸ்டிங் மூலமா இன்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு +1 இந்த வேல்யூ வரைக்கும் நம்ம செக் பண்ண போறோம். இன்க்ரிமெண்ட் பண்றது 2 வாட் இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த n வந்து ஐயால ஃபுல்லா டிவைட் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸா வந்து அந்த n ஐயால டிவைட் பண்ணிட்டே இருக்க போறோம். அப்போ n மாடுலோ i ஈக்குவல் டு 0 இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து அந்த n ஈக்குவல் டு n டிவைடட் பை i, n வந்து அந்த ஐயால டிவைட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஐயோட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் பிரைமா இருக்கும். அதனால மேக்ஸ் பிரைம் அந்த வேரியபிள்ல வந்து இந்த ஐயை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ என்னன்னா ஒருவேளை வந்து இஃப் n greater than 2 இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட் என்னன்னா ரிட்டர்ன் n. அப்படி இல்லை இஃப் எல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணோம்னா n வந்து 1ஆவோ இல்லை லெஸ் 2ஆவோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் அந்த மேக்ஸ் பிரைம் வேல்யூ. இப்போ வந்து இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம். print கிரேட் அந்த மெத்தடோட கிரேட் பிரைம் ஃபேக்டர் வழியாக அந்த எண்ணை பாஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது கோடை சப்மிட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வந்து ரெகுலராக நம்ம வந்து நிறைய ப்ராப்ளத்தை இந்த சீரீஸில் சால்வ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த கோடு உங்களுக்கு தேவைன்னா அதை அந்த கிட்டப்பில் போட்டு அதோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. நீங்களும் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி இதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலராக ப்ராப்ளம் சால்விங் பற்றி புது வீடியோவும் புது டெக்னாலஜி பற்றி வீடியோவும் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.